வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஎஃப்ஓபி மெத்தடோட கடைசி பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து 3 பார்ட் பார்த்து முடிச்சிட்டோம். அது என்னதுன்னா ஒரு கிராஷ் போடுறது எப்படி, அடுத்து எஃப் ஃபஸ்ட்டு 2 லேயரை எப்படி சேர்க்கணும், அடுத்து ஓரியன்டேஷன் ஆஃப் லாஸ்ட் லேயர். இப்போ பார்க்கக்கூடியது பிஎல்எல், அதாவது பெர்முடேஷன் ஆஃப் லாஸ்ட் லேயர். இந்த 2 லேயர் சேர்த்ததுக்கப்புறம் ப்ளஸ் இந்த டாப் லேயர் எல்லாமே எல்லோ ஆக்குனதுக்கப்புறம் இந்த காயின்லாம் கரெக்டான இடத்துக்கு பிளேஸ் பண்ணுறது தான் பெர்முடேஷன் ஆஃப் லாஸ்ட் லேயர், அதாவது பிஎல்எல்பாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் எல்லோ, இது எங்கே போகணும், இந்த காயின் இங்கே போகணும். ஸோ இதை இங்கே மாற்றுறது. இப்போ இந்த எங்கே இருக்குது, ப்ளூ அண்ட் ரெட், அது எங்கே போகணும், ப்ளூ ரெட், இந்த காயின் இங்கே வரணும். ஸோ இந்த மாதிரி இந்த காயினை கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணுறதுக்கு பிறகு தான் பிஎல்எல், பெர்முடேஷன் ஆஃப் லாஸ்ட் லேயர். இதுதான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 பார்ட்டு நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த 3 பார்ட்டும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேலும் ஊக்கம் அளிக்கும். இதெல்லாம் என்னோட தொண்டை கொஞ்சம் சரியில்லை, உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால குரல் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிஎல்எல் மெத்தடை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா மொத்தம் நீங்கள் வந்து 21 ஃபார்முலா கற்றுக்கணும். 21 நியூ ஃபார்முலா கற்றுக்கணும். 21 ஃபார்முலானா பயந்துடாதீங்க. இது வந்து அட்வான்ஸ் மெத்தடுக்கு தான் 21 ஃபார்முலா. பிகினர் மெத்தடுக்கு வெறும் 6 ஃபார்முலா கற்றுக்கிட்டா போதும். அதாவது அட்வான்ஸ் மெத்தட்னா என்ன அப்படின்னா, இப்போ இப்படி பார்க்குறீங்க, இப்படி பார்த்த உடனே இந்த இடத்துல ரெட் இருக்குது, இந்த இடத்துல ப்ளூ இருக்குது, இந்த இடத்துல க்ரீன் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் இது வந்து இப்படி வரலாம், அல்லனா இப்படி வரலாம், அல்லனா இப்படி வரலாம். இப்படி நிறைய கேஸ் இருக்குது. இதோட மொத்த கேஸ் எவ்வளோ அப்படின்னா 21 கேஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சினேரியோ வந்து மொத்தம் 21 கேஸ் இருக்குது. ஸோ இந்த 21 கேஸுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இது நீங்கள் காம்படிஷன் போகும்போது அந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த 21 கேஸுமே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பிகினர் மெத்தட் தான் சொல்லி கொடுப்பேன். பிகினர் மெத்தடில் வெறும் 6 ஃபார்முலா கற்றுக்கா போதும். 6 ஃபார்முலா எப்படி அப்படின்னா, இதை வந்து டைரெக்டாக ஒரே ஃபார்முலா போட்டு எல்லா பக்கமும் பிளேஸ் பண்ணோம்னா அது அட்வான்ஸ் மெத்தடு. இதை ரெண்டாக பிரிச்சுன்னு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா 4 கார்னர் பார்த்தீங்கன்னா, இந்த 4 கார்னரை மட்டும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா கரெக்டான இடத்துக்கு கொண்டு போகிறோம். இப்போ இது ஆல்ரெடி ஒரு கார்னர் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த கார்னர் எங்கே இருக்கணும்னா, இது வந்து எங்கே போகணும்னா ஆரஞ்சு வித் க்ரீன். அப்போ ஆரஞ்சு வித் க்ரீன் எங்கே போகணும், இங்கே போகணும், இது இங்கே போகணும், இது இங்கே போகணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கார்னரை மட்டும் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறோம். அது ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணுறோம்னா, இந்த எட்ஜ் 4 எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, 4 எட்ஜ் சரி பண்ணுறோம். ஸோ இது வந்து 2 லுக் பிஎல்எல்மாங்க. அதாவது பிஎல்எல் டைரெக்டாக பண்ணாமல் 2 டைப்பாக பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கார்னர் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ரெண்டாவது எட்ஜை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மெத்தட் தான் வரும். இதுக்கு நீ கற்றுக்க வேண்டிய ஃபார்முலா வெறும் 6 சிம்பிள் ஃபார்முலா தான். அந்த 6 ஃபார்முலா நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த 6 ஃபார்முலா எதுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கார்னருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர் சரி பண்ணுறதுக்கு 2 ஃபார்முலா. ஓகேவா? இந்த கார்னர் சரி பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 2 ஃபார்முலா எடுத்துட்டா போதும். இந்த 4 கார்னரையும் கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். அது இல்லாமல் இந்த எட்ஜை சரி பண்ணுறதுக்கு 4 ஃபார்முலா. ஓகே, ஃபஸ்ட்டு நான் கார்னர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல பாருங்க. நீங்கள் வந்து கியூப் வந்து இந்த 2 லேயர் சேர்த்துட்டு டாப்பில் இந்த லேயராக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 டைப்பில் தான் இருக்கும். அதாவது இந்த டாப்போட கார்னர் பொசிஷன் இந்த 2 டைப். என்ன டைப் அப்படின்னா, ஏதாவது 2 ஜோடி சேர்ந்தே இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இருக்குங்களா, ஆரஞ்சு 2 சேர்ந்தே இருக்குது, இங்கே சேரல, இங்கேயும் சேரல, இங்கேயும் சேரல. இது வந்து ஒரு மெத்தடு. ஏதாவது ஒரே ஒரு பார்ட் வந்து சேர்ந்துருக்கும். இன்னொரு மெத்தட் அப்படின்னா, எங்கேயுமே சேர்ந்துருக்காது. இங்கேயும் சேரல, இங்கேயும் சேரல, இங்கேயும் சேரல, இங்கேயும் சேரல. இந்த 2 டைப் தான் உங்களுக்கு வந்துருக்கும். ஓகேவா? இந்த 2 டைப் வந்தால் 2க்கும் ஒரு ஃபார்முலா. ஓகேவா? இந்த மாதிரி சேர்ந்து வந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா, சேரு வராமல் இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா. ஓகே, அந்த ஃபார்முலா ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜோடியாக சேர்ந்துருந்தால் என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம்னா, நீங்கள் ஜோடி கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். ஆரஞ்சுனா ஆரஞ்சுங்க ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இது கரெக்டான காயின், இதுவும் கரெக்டான காயின். இந்த 2 தான் தப்பான காயின். அதாவது இதை வந்து இந்த பக்கம் கொண்டு போகணும், இதை இந்த பக்கம் கொண்டு போகணும். இதை வந்து கார்னர் ஸ்வாப்பாங்க. ஓகேவா? அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துக்கு வச்சுக்கோங்க. அதாவது இந்த இடத்துல கரெக்டான காயின், இதை வந்து தொடவே கூடாது. இது வந்து கரெக்டான காயின். உங்களுக்கு புரியணும் காயின் வச்சுருக்கேன். இது கரெக்டான காயின். நம்மளோட வலது பக்கத்தில் வந்து தப்பான காயின். அதாவது இந்த காயின் எங்கே கொண்டு போகணும், இந்த காயினை கொண்டு போகணும். இந்த சமயத்தில் வந்து எதுவுமே களையக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு சேர்ந்த பக்கத்தை லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஹெட்லைட் பொசிஷன் வச்சுக்கோங்க. ஹெட்லைட் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு காரோட ஹெட்லைட்னு வச்சுக்கோங்க. இந்த ஹெட்லைட்டை லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. இந்த 2 தான் நம்ம ஸ்வைப் பண்ண போகிறோம். எப்படி ஸ்வைப் பண்ணணும், ஒரு நோட் எடுத்துங்க. நோட் எடுத்துகிட்டு நான் சொல்கிற ஃபார்முலாவை வந்து அப்படியே வந்து ரைட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா போடும்போது கண்டிஷன் என்னென்னா, சேர்ந்த அந்த ஜோடியாக இருக்கிற பீஸ் வந்து லெஃப்ட் சைடு இருக்கணும். இப்படி வச்சுட்டு வழக்கமான ஃபார்முலா தான் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம். இது ஒரு செட்டு முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர் ப்ரைம் எஃப் ஆர் 2 யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம், திரும்ப ஆர் யூ ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம். இப்போ பாருங்கள், அழகாக சேர்ந்துச்சு பாருங்கள். இந்த 2 என்ன ப்ளூ இருக்குது, அப்போ ப்ளூக்கு நேராக அலைஞ்சு பாருங்கள். இது க்ரீன் வரணும். பாருங்கள், க்ரீன் அலைன் ஆகிடுச்சு, ஆரஞ்சு அலைன் ஆகிடுச்சு,
ப்ளூ அலைன் ஆகிடுச்சு, இங்கே ப்ளூ அலைன் ஆகிடுச்சு, ரெட் அலைன் ஆகிடுச்சு. ஓகேவா? சிம்பிள் ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. இது ஒன் ஆஃப் த ஃபார்முலா. ஓகேவா? இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ரெண்டாவது சினரியா பார்க்கலாம். ரெண்டாவது சினரியா என்ன அப்படின்னா, இந்த கேஸ் என்னன்னா, இதுவும் அதே பாருங்க, ஒரு செட்டு அங்கே ஜோடியாக இருந்துச்சு, இங்கே ஜோடியே இல்லை, எல்லா பக்கமே டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஓகேவா? இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது என்ன நடந்துக்கு அப்படின்னா, நீங்கள் முதல்ல வந்து கலரை மேட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரியுது, இது ஆக்சுவலி பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் இந்த சினரியா வரல அப்படின்னாலே நீங்கள் ரெண்டாவது ஃபார்முலா போட்டாலே கரெக்டாக வந்துடும். ஆனால் உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. இது வந்து என்னன்னா கார்னர், ஒரு கார்னர் வந்து இன்னொரு கார்னர் ஸ்வைப் பண்ணணும். இங்கே என்னன்னா, இது வந்து டயகனல் ஸ்வைப் பண்ணுவாங்க, அதாவது இங்கேருந்து இங்கே ஸ்வைப் பண்ணுவாங்க. அதுக்கு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல எந்த காயினா மேட்ச் ஆகும் செக் பண்ணி பாருங்க. இங்கே ரெட்டு மேட்ச் ஆகலை, அங்கே மேட்ச் ஆகிடுச்சு, ஒரு ரெட்டு ப்ளூக்கு மேட்ச் ஆகிருக்கு. ஓகேவா? இங்கே மேட்ச் ஆகலை, இங்கே பார்த்தீங்களா மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து இந்த காயின் கரெக்டு, இந்த காயின் கரெக்டு, இது ரெண்டு தான் தப்பு. ஸோ இந்த ரெண்டை இதை இங்கே ஸ்வைப் பண்ணுறது, இதை வந்து இங்கே கொண்டு போகணும், இதை கொண்டு போனால் எல்லா பக்கமே சரியாயிடும். ஓகேவா? இதை டயகனல் ஸ்வைப் பண்ணுவாங்க. இதுக்கு தான் இந்த ரெண்டாவது ஃபார்முலா. ஓகேவா? அந்த ஃபார்முலா நல்லா எழுதிங்க, ஒரு பேப்பர் எடுத்து நான் பண்ணுற மாதிரி. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா போடும்போது அந்த ஹெட் ரைட் பொசிஷன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். பட் இதுக்கு வந்து அந்த கண்டிஷன்லாம் இல்லை, எங்கெல்லாம் இருக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இந்த பக்கம் சேர்ந்த பீஸ், இந்த பக்கம் சேர்ந்த பீஸ் இருக்குது, இதை இங்கே ஸ்வைப் பண்ணுறோம். இது இப்படி தான் இருக்கணும்ல, இப்படி வச்சு கூட பண்ணலாம். ஓகேவா? எப்படி பண்ணாலும் ஒரு கரெக்டான ரிசல்ட் தான் வரும். உங்களுக்கு புரியணும் அப்படிங்காட்டி இதை இங்கே பண்ணுறக்காண்டி இப்படி வச்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, எஃப் எழுதிடுங்க பேப்பரில். ஃபஸ்ட்டு எஃப், அடுத்து ஆர், யூ ப்ரைம், ஆர் ப்ரைம், யூ ப்ரைம், ஆர், யூ, ஆர் ப்ரைம், எஃப் ப்ரைம், அடுத்து வழக்கமான ஆர், யூ, ஆர் ப்ரைம், யூ ப்ரைம், அடுத்து ஆர் ப்ரைம், எஃப், ஆர், எஃப் ப்ரைம். பார்த்தீங்களா? இப்போ அழகாக லைன் அடிச்சு பார்த்தீங்கன்னா, ரெட் ஆகிடுச்சு, க்ரீன் ஆகிடுச்சு, ஆரஞ்சு வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலா தான். இந்த ரெண்டு ஃபார்முலா போட்டதுக்கப்புறம் நீங்கள் ரிமைனிங் கற்றுக்கிட்டது இந்த எட்ஜஸ் மட்டும் சேர்த்தா போதும். ஓகேவா? அதில் 4 ஃபார்முலா. இப்போ இந்த 2 ஃபார்முலா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த ஃபார்முலாக்கு வாங்க. இப்போ நம்ம வந்து டூ லூப் பிஎல்எல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த எட்ஜஸில் வந்து நம்ம வந்து கரெக்டான இடத்துக்கு மூவ் பண்ணணும். எட்ஜஸ் மூவ் பண்ணுறதுக்கு 4 டைப்பில் இருக்குது. அது என்னன்னா, இப்போ இந்த டைப் பார்த்தீங்கன்னா எந்த எட்ஜுமே சேரல பாருங்கள். இந்த இடத்துல சேரல, இந்த இடத்துல சேரல, இந்த இடத்துல சேரல, இந்த இடத்துல சேரல. அதாவது இந்த க்ரீன் எங்கே போகணும்னா நேராக பின்னாடி போகணும், இந்த ப்ளூ வந்து இங்கே வரணும், இந்த ஆரஞ்சு இங்கே வரணும், இந்த ரெட்டு இந்த பக்கம் வரணும். அதாவது இதை ஆப்போசிட் ஸ்வைப் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆப்போசிட் ஸ்வைப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு நீங்கள் புதுசாக ஃபார்முலா கற்றுக்கணும். அது என்னன்னா, அதாவது புதுசாக ஃபார்முலாவில் ஒரு நொட்டேஷன், இந்த சென்டர் பீஸை மூவ் பண்ணணும். அதாவது இந்த சென்டர் பீஸை இப்படி திருப்பினோம்னா எம். ஓகேவா? இப்படி திருப்பினா எம், இது இப்படி திருப்பினா எம் ப்ரைம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? இந்த ஃபார்முலா, இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா, அதாவது டூ லூப் பிஎல்லோட ரெண்டாவது ஸ்டெப்போட ஃபஸ்ட்டு ஃபார்முலா, அதாவது 3வது ஃபார்முலா போட் பண்ணிவிடுங்க. எட்ஜஸ் சேர்க்கறதுல ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஃபஸ்ட்டு எம்2னா சென்டரை மட்டும் 2 டைம், 1 2, அடுத்து யூ ப்ரைம், திரும்ப எம்2, 1 2, அடுத்து யூ2, திரும்ப எம்2, அடுத்து யூ ப்ரைம் எம்2. பார்த்தீங்களா? அழகாக சேர்ந்துச்சு. பார்த்தீங்களா? சூப்பராக சேர்ந்துருச்சா? இது ஒரு டைப். இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது டைப் சொல்லி தரப்பாங்க. இது வந்து எட்ஜஸை சேர்க்கறதுல ரெண்டாவது மெத்தடு. ஃபர்ஸ்ட் மெத்தடு நம்ம வந்து ஆப்போசிட்ல எப்படி சேர்க்கணும்னு சொல்லி கொடுத்தோம். இது ரெண்டாவது மெத்தடு. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான், எந்த எட்ஜுமே சேரல, இங்கே சேரல, இங்கே சேரல, இங்கே சேரல, இங்கே சேரல. ஆனால் இது எங்கே சேரணும்னா, இந்த ரெட் எங்கே போகணும்னா இங்கே போகணும், இந்த க்ரீனு இங்கே வரணும், இந்த ப்ளூ இங்கே போகணும், இந்த ஆரஞ்சு இங்கே வரணும். அப்போல வந்து ஆப்போசிட்டில் கரெக்டாக மூவ் பண்ணணும். அதை வந்து டைரெக்டாக மூவ் பண்ணணும். இங்கே அப்படின்னா ஒரு இசட் மாதிரி, இது இங்கே போகணும், இது இங்கே வரணும், இது இங்கே போகணும், இது இங்கே வரணும். அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒரு கர்சரை வச்சு கியூபை பிடிச்சிக்கிட்டு நல்லா புரிஞ்சுங்க, இது இங்கே போகணும், இது இங்கே போகணும், இது இங்கே வரணும், இங்கே வரணும். இந்த மாதிரி ஒரு இசட் மாதிரி படிச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன செய்யணும்னா யூ, அடுத்து எம் ப்ரைம். எம் ப்ரைம்னா சென்டரை மட்டும் ஒரு டைம் அனுப்புங்க. அடுத்து யூ ப்ரைம், அடுத்து எம்2, எம்னா 2 டைம், 1 2, திரும்ப யூ ப்ரைம், அடுத்து திரும்ப எம்2, திரும்ப ஒரு எம் ப்ரைம், சாரி யூ ப்ரைம், திரும்ப எம் ப்ரைம், அடுத்து யூ2, அடுத்து எம்2. பார்த்தீங்களா? அழகாக செஞ்சு பார்த்தீங்களா? சூப்பராக எல்லாமே செஞ்சு பாருங்கள். இது எட்ஜஸை சேர்க்கறதுல 3வது மெத்தட். ஓகேவா? ஏற்கனவே 2 ஸ்டெப் முடிச்சிட்டோம். ரெண்டு கேஸ் எப்படின்னா, எந்த எட்ஜுமே சேராமல் இருந்துச்சு. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே சேரல, இங்கே சேரல, ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் கரெக்டான எட்ஜ் இருக்குது. இது ஒரு எட்ஜ் கரெக்டாக இருக்குது, இந்த 3 தான் தப்பாக இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 கேஸில் 4 எட்ஜுமே தப்பாக இருந்துச்சு. இந்த கேஸில் ஒரு எட்ஜ் கரெக்டாக இருக்குது, 3 எட்ஜ் தப்பாக இருக்குது. அந்த 3 எட்ஜ் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ப்ளூ எங்கே போகணும், இது இங்கே வரணும், இந்த க்ரீன் எங்கே போகணும், இது இங்கே வரணும், இந்த ரெட்டு இங்கே வரணும். இப்படி பாருங்கள், இது இங்கே போகணும், இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். பார்க்குறதுக்கு ஒரு கிளாக் வைஸாக இருக்கா? இதுதான் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இது வந்து கிளாக் வைஸ் வைப்பாங்க, எட்ஜஸ் கிளாக் வைஸ் வைப்பாங்க.
இது ஒன்று வந்து கரெக்டான காயின், 3 மட்டும் இருக்கும்போது மட்டும் என்ன ஃபார்முலானா இந்த ஃபார்முலா அப்படி நோட் எழுதிடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா R2 1 2, அடுத்து U, திரும்ப R, திரும்ப U, அடுத்து R prime, U prime, R prime, U prime, அடுத்து R prime, U, அடுத்து R prime. சரிங்களா, அழகாக சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா. 3வது ஸ்டெப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதை நோட் பண்ணி நல்லா மனப்பாடம் பண்ணிவிடுங்க. இது ஹெச்எஸ் சேர்க்கறதுல கடைசி பார்ட்டுங்க. அதாவது மற்ற 3 ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இது கடைசி. என்ன அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்லேருந்து ஒரு எட்ஜ் கரெக்டாக சேர்ந்துருக்குது, 3 எட்ஜ் சேராமல் இருக்குது. அப்போலாம் வந்து எப்படின்னா இப்படி கிளாக் வைஸாக செகண்ட் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில். இப்போ இந்த ப்ளூ எங்கே போகணும்னா இந்த பக்கம் போகணும், இந்த க்ரீன் எங்கே போகணும்னா இந்த பக்கம் போகணும், ஆரஞ்சு இந்த பக்கம் போகணும். இப்போ வந்து இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா. தேர்ட் ஃபார்மில் என்ன பண்ணணும்னா இப்படி ரைட்டில், அதாவது ஒரு கிளாக் வைஸில் பண்ணணும். இப்போ இந்த ஆன்டி கிளாக் வைஸ். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் எட்ஜ் ஷாப்பாங்க. இப்படி வச்சுட்டு என்ன பண்ணால் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒன்றும் இல்லை, இதே போல் பிடிச்சிக்கிட்டு அதாவது சேர்ந்த பீஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் போகக்கூடியது இந்த மாதிரி இருக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த ஃபார்முலா அப்படி நோட் பண்ணி பண்ணுங்கள். ஆர் U prime, R, U, R, U, R, U prime, R prime, U prime, R2. அவ்வளோதான். பார்த்தீங்களா, பக்காவாக சேர்ந்துச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து கார்னரை மூவ் பண்ணுற 2 இதுவும் முடிச்சுட்டேன். எட்ஜை ஸ்வைப் பண்ணுற 4 கேஸும் முடிச்சிட்டேன். எல்லா ஃபார்மும் சொல்லி கொடுத்துட்டேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுக்கிறோம். கியூப் வந்து சின்னவங்க முதல் பெரியவரை எல்லாத்துக்குமே வந்து வாட்ஸ்அப்லேயே கிளாஸ் எடுக்கிறோம். உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.